வெல்கம் டு a day in அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸியாக பாஸ்தா எப்படி செய்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் பாஸ்தா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுடுங்க. பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் இப்போ நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்தா நல்லா தண்ணி கொதிச்சோடனே ஆட் பண்ணிக்கோங்க, முன்னாடி போடாதீங்க. இப்போ பாஸ்தா நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. பாஸ்தா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது எடுத்துடலாம். ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது, அதிகமாக வெந்தும் இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ பாஸ்தாவை நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. நல்லா ஜில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுட்டு ஆயில் போடுங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. அது கூடவே பாதி பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பாஸ்தாலாம் பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஸ்பீடு வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி இஞ்சி துண்டு, ஒரு 6 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கு. அது கூடவே 2 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணியிருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நான் செய்கிறத பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வறுந்து போச்சு. இப்போ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பெரிய வெங்காயம் தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும், அதனால் கொஞ்சம் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதக்குங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அதனால் நல்லா வதக்குங்க. வேணும்னா இன்னும் 2 தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கூட. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா வதக்குங்க. நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அதனால் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். நான் நிறைய குக்கிங் வீடியோ போடுறேன், அதனால் என்னோடய சேனலை கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 10 பீன்ஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன், ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீன்ஸ் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வேணுன்றதுனால சேர்த்துருக்கேன். ஏன்னா பீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் இருக்குது, அதனால் நான் அது கூடவே 2 கேரட் எடுத்து நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் பாஸ்தா மசாலா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம போட்ட வெஜிடபிளை நல்லா இப்போ வதங்கிட்டு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ சாஸ் சேர்த்துட்டு நல்லா அப்படியே வதக்குங்க. ஒரு குடமிளகா நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடி சேர்த்தா கலர் சேஞ்ச் ஆகிடும், அதனால தான் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். குடமிளகா பார்த்திங்கன்னா நிறைய குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெந்தாலே போதும், அவ்வளோதான். இப்போ நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம போட்ட மசாலா வெஜிடபிள் எல்லாமே நல்லா போயிட்டு அதில் ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக போட்டு அப்படியே கலந்து விட முடியாது, அதனால் பக்கத்தில் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் போட்டு முடித்த உடனே அப்படியே கலந்து விடுங்க. மசாலா போயிட்டு அந்த பாஸ்தாவில் நல்லா ஊறணும், அப்படியே மெதுவாக அப்படியே கலந்து விடுங்க. இப்போ நல்லா அப்படியே நம்ம திருப்பி விட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட போகிறாங்க. கண்டிப்பாக வீட்டில் டெய்லி பசங்க ஏதாவது செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க. அந்த டைம் கண்டிப்பாக ஸ்பைசி பாஸ்தா செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு எல்லா பாஸ்தாவும் ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தா சேர்த்துட்டு இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க. நல்லா எல்லா சைடும் நல்லா அப்படியே திருப்பி விடுங்க. உப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது போட்டிருக்கோம், வெங்காயம் வதங்கிறதுக்கும் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரொம்ப நிறைய ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான், சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் என்னோடய ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.